அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரேணுகாவுக்கு பாத்தீங்கன்னா பழைய நினைவுகள் எல்லாமே வந்துருச்சுங்க. வந்தது மட்டும் இல்லாம மல்லியை பார்த்து நீ யாரு என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கறாங்க. விஜய்க்கு ஒரு பக்கம் சந்தோஷம் தான். ஏன்னா ரேணுகாவுக்கு நினைவுகள் எல்லாமே திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் தான் பல பிரச்சனைகள் வரப்போகுது. அது எல்லாத்தையுமே எதிர்கொள்றதுக்கு மல்லி தயாரா இருக்காங்களோ இல்லையோ, நம்ம விஜய் தயாரா இருக்கணும். ஏன்னா மல்லி எப்ப வேணாலும் விஜய் ரேணுக்காக விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா விஜய் இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிப்பாரு. ஏன்னா இப்பதான் மல்லியோட கழுத்துல தாலி கட்டிருக்காங்க. ரொம்ப விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு இனி வாழ்ந்தா மல்லியோட தான் வாழணும் அப்படின்ற மாதிரி தான் விஜய் இருக்காரு. அப்படிப்பட்ட சூழல்ல ரேணுகாவுக்கு எல்லாமே திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ரேணுகா விஜய யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க. விஜய் என்னோட புருஷன், வெண்பா என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுறதுக்காக தான் இந்த ரேணுகா இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மல்லியோட வாழ்க்கை ரொம்பவே கேள்விக்குறியாதாங்க இருக்க போது. விஜய் சொல்லியிருக்காரு, அதாவது உன்னை நான் என் காரணத்தை கொண்டு இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒருவேளை அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியா கூட மல்லியை வச்சிருக்கலாம். ஆனால் விஜயோட மனைவியா கண்டிப்பா மல்லியால் அந்த வீட்டில் வாழவே முடியாது. அதுக்கு ரேணுகா இடமும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ராஜி வேற ரேணுகா இருக்காளா இல்லையா அப்படின்ற விஷயத்த விமலாவா அனுப்பிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பா ரேணுகா அங்கதான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா விமலா சொல்றாங்க. ஏன்னா அங்க நடந்த விஷயங்கள், ஸோ என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு, ரேணுகா இருக்காங்களா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த விமலா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ராஜிக்கிட்ட போயிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பா ரேணுகா அங்கதான் இருக்காங்க. அவங்க டோரோ ஓபன் பண்றதுக்காக நான் போனா அதுக்குள்ள விஜய் மல்லி ரெண்டு பேரும் பெரிய பிரச்சனையே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ராஜிக்கிட்ட எல்லாத்தையுமே விமலா சொல்லிட்டாங்க. அடுத்த கட்டமா ராஜி என்ன பண்ண போறாங்கன்னா, ரேணுகாவை கண்டுபிடிச்சி ரேணுகா சுயநினைவோட இருக்காங்களா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்றத கண்டுபிடிச்சி எப்படியோ ரேணுகாவை வச்சு ஒரு பெரிய பிளானவே போட போறாங்க. ராஜேஸ்வரி வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.